வழக்கறிஞர் திரு ஸ்ரீ. ரொம்ப எளிய புரிதல் தான் இது. இன்றைக்கு தமிழகத்தில் ஆகப்பெரும் வயதுடைய கட்சியாக கருதப்படுகிற திமுகவினுடைய மிகப்பெரிய தலைவர் என்று சொல்லப்படுகிற ஐயா கருணாநிதி இருந்த காலத்திலேயே அரசியலை எதிர்கொண்டோம். அடுத்த ஆகப்பெரிய கட்சி என்று சொல்லப்படுகிற அதிக நாள் ஆட்சியில் இருந்த அதிமுகவின் பெருந்தலைவர்களில் ஒருவரான அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே அரசியலை நாங்கள் எதிர்கொண்டோம். ஐயா கமல்ஹாசன் அவர்கள் சமீபமாக வந்து வச்சுருந்த ஒரே ஒரு டிவியும் ஒரே ஒரு டார்ச் லைட்டையும் உடைச்சிட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு போன சூழ்நிலையிலையும் நாங்கள் அரசியலை எதிர்கொண்டோம். இப்போது கம்பியில் கிரீஸ் தடவினாலும் அது மேலே ஏறி நின்று குதிக்கிற ஆட்கள்கிட்டையும், கிளையில் இந்த கிளையிலேருந்து அந்த கிளைகளுக்கு தாவற ஆட்கள்கிட்டையும், சேர் உட்காரத்துக்கு கொடுத்தா அதை உடச்சி போடுற ஆட்களுக்கிட்டையும் அரசியல் பண்ணுறது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. முதல் பாலே சிக்ஸர் அடிக்கணுமா? இல்லை, உண்மை யதார்த்தத்தை சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது தாவேக்கால இருக்கிற தம்பிகள் யாருன்றீங்க நீங்கள் இப்போ திமுக யாரை பற்றி கவலைப்படுதுன்னு சொல்லுதோ, அதிமுக யாரை பற்றி கவலைப்படுதுன்னு சொல்லுதோ, நாம் தமிழர் யாரை பற்றி கவலைப்படுதுன்னு சொல்லுதோ, அந்த எல்லா கவலைக்கும் உரிய தம்பிகள் தான் அவர்களும். திமுகவோட ஊழல் ஆட்சியை சரி பண்ணணும்னு நினச்சி இதை ஒழிக்கணும்னு நினச்சி ஆட்சி மாற்றம் தேவையில்லை, அரசியல் மாற்றம் தான் இன்றைக்கி தேவையான சூழ்நிலை நாம் கருதிட்டு இருந்தா, இங்கே இளைஞர்களையே சரிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு கவலைக்குள்ள கூடுதல் சுமையை எங்கள் தோள் மேலே ஏற்றி வச்சிருக்குது தாவேக்கா. இப்போ நாங்களும் நம்பணும், தாவேக்காவோட ஆரம்ப காலகட்டத்தில் நாங்களும் நம்பணும், தாவேக்கா வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற கட்சியாக செயல்படும். அப்போ இது ஒட்டுமொத்தமாக இப்போ அதிமுக திமுகன்ற போரா இல்லாமல் மாறா இது வந்து திராவிடம் தமிழ் தேசியம்ன்ற போரா வரும். அந்த புரிதலுக்குள்ளேனா தமிழக வெற்றி கழகம்னு அவர் ஆரம்பித்தார். ஆனால் அவர் தமிழகன்னு ஆரம்பிக்கும் போது தமிழையும் சொல்லிக்கிட்டு கழகம்னு ஆரம்பிக்கும் போது திராவிட வாடையோடு ஆரம்பிச்சிருக்காருன்னு நான் கருதுறேன். சரி, அதற்கு பிறகு அது குறைந்தபட்சம் திமுக பேசுகிற போலவே ஒரு அரசியலை பேசுவாங்கன்னா அதையும் பேசாமல் மிகப்பெரிய சந்தர்ப்பவாத அரசியலை தாவேக்கா பேசுது. இப்போ தாவேக்கா புதிதாக வந்திருக்கிற கட்சி, அதை பற்றி இவ்வளோ பெரிய விமர்சனங்களே உள்ளபடியே தேவையில்லை. ஆனால் எல்லா இடங்கள்லையும் எனக்கு என்ன பெரிய வருத்தம் வருதுன்னா, ஒரு சினிமாவில் வந்துட்டோன்ற காரணத்திற்காகவே எல்லோருக்கும் நான் பரிச்சயப்பட்டவன் என்ற காரணத்தினாலேயே ஒருவர் முதலமைச்சராக துடிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது அப்படின்றது. அவர் சொன்னார் 134 இடங்களில் நாங்கள் பஞ்சாயத்து தேர்தலில் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இதில் 2 பார்வை சொல்கிறேன். 134 இடத்துல நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்கிறீங்க, வெற்றி அடைஞ்சிங்கன்னு சொல்கிறீங்க, என்ன ஆதாரம் நான் கேட்குறேன். நீங்கள் ஏன் 134 சொல்கிறீங்க? ஒரு 500 சொல்லுங்கள், ஒரு 600 சொல்லுங்கள். தேர்தல் ஆணையம் இப்படி அறிவிச்சுதா? அவர் விருப்பத்துக்கு சொல்கிறார், சொல்லிக்கிட்டோம், அது பரவாயில்ல. ஒருவேளை கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவோ இல்லை நாங்கள் பெரிய ஆட்கள் பிம்பம் காட்டுறதுக்காகவோ நான் பார்க்குறேன். இன்னொன்று, வெற்றி தான் அளவுகோல். நாங்கள் 134 ஜெயிச்சுட்டு பாருங்கள், மக்கள்கிட்ட என்கிட்ட வரவேற்பு இருக்குன்னு சொன்னால், திமுக எத்தனை இடங்களில் ஜெயிச்சது? 133 இடங்களில் ஜெயிச்சது. அதிமுக அதற்கு முன்னாடி 2 முறை 2 5 ஆண்டுகள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. அவர்கள் வென்றுவிட்டதாலேயே, அவர்களுக்கு ஆட்சி வந்துட்டதுனாலே அது சரிதான் தாவேக்கா ஏற்றுக்குதா? 133 கிளைம் பண்ணுறாங்க. அப்போ வெற்றி மட்டுமே அளவு இல்லை, வெற்றி தான் அளவுன்னா ஒரு முறை ஜெயிச்சவர் ஏன் மறுபடியும் ஜெயிக்கலை? மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏன் இன்னொரு முறை ஜெயிக்கலை? அப்போ அது அளவு இல்லை, மக்கள் பார்க்குறாங்க. இதுவரை மக்களுக்கு ஒரே ஒரு அரசியல் தான் அது புலப்பட்டிருந்தது, திராவிட அரசியல் தான். அப்படி ஒரு அரசியல் இல்லை, அதை தாண்டி வேறு ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அது தமிழர்களுக்காக, தமிழ் நிலத்தின் தமிழ் மக்களின் உரிமைக்காக ஒரு அரசு அமைக்கணும். அது தூய அரசாக இருக்கணும். இப்போ இருப்பது போல் அரசியல் ஊழலை ஒழிக்கிறது இல்லை, அதை தாண்டி ஒரு தமிழ் தேசியமாக இருக்கணும். ஒரு கோட்பாட்டை கொண்டாந்து அந்த கோட்பாட்டை நிலைநிறுத்தி அதை ஒரு பரப்புரை செய்து 1 விழுக்காடாகி 1, 3, 4 ஆகி 7 ஆகி 8.25 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கணும் நாங்கள். அப்போ இதுதான் அரசியல் மாற்றம். நீங்கள் திராவிடம், நான் அந்த திராவிடத்தோட சைடு. நீங்கள் அதிமுக, அண்ணா திராவிடம், நீங்கள் தமிழ் தேசியம், நாங்கள் தேசியத்தோட ஒரு பகுதின்னு சொல்லிக்கிட்டு இல்லாமல் இந்த அரசியலே எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் சொல்வது புத்தம் புது அரசியல், இது வேண்டாம். திமுக சொல்லிக் கொள்கிறது நாங்கள் தான் அப்படியே பெண்களோட பெரியார் காலம் தொட்டு நாங்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபடுறோம்னு சொல்கிறோம். நீங்கள் பாடுபடுறது நாங்கள் பார்த்தோம். 2021 திமுக பெண்களுக்கு அளித்த இருக்கை சீட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சீட்டு மொத்தத்தில் 12 6 பெண்கள் ஜெயித்தாங்க. நான் பார்த்த கூகுள் அந்த தகவலில் பிழை இல்லைன்னா 12 6 பெண்கள் ஜெயித்தாங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன்னு நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா ஏன் 117 இடத்துல திமுக பெண்களுக்கு கொடுக்கல? 117 பெண்களே திமுகவில் இல்லையா? இல்லை உங்களுக்கு புரிந்த பாணியில் சொல்கிறேன், தகுதியுடைய 117 பெண்கள் இல்லையா? அப்போ நீங்கள் பேசுகிற
பெண் சமத்துவம் என்பது வாய் வார்த்தையா உளப்பூர்வமானதா? அப்போ அது ஒரு நடிப்பு. சமூக நீதி பேசுகிறாங்க. சமூக நீதி நாங்கள் வந்து ரொம்ப இடம் கொடுக்குறோம், எல்லாருக்கும் ஆதிக்குடிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்குறோன்னு பொது தளத்தில் சமூக நீதி பேசிக்கொண்டு ஆதித்தமிழர்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆதித்தமிழுக்கு நிற்க சீட்டு கொடுக்குற திமுக தனி அறைகளில் அவங்களுக்கு உட்கார சீட்டு கொடுக்குதான்ற கேள்வி இருக்குது. அப்போ இதன் பின்னாடி எவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது. அது மேட்டுக்குடி மேட்டுக்குடி ஆட்களுக்கான கட்சியாக தான் இருக்குது. காங்கிரஸ் காலத்தில் எப்படி திமுக பாடுபடுதோ எளியவர்களுக்காக அவர்களுக்காக எப்படி பாடுபடுதோ, இப்போ திமுகவிடமிருந்து எளியவர்களை காப்பாற்ற நாம் தமிழர் பாடுபடுது. அதற்கான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அது புதிய அரசியல் சித்தாந்தத்தை முன்வைக்குது. எங்களுடைய பிள்ளைகள் யாருமே திரையில் தலைவனை தேடுகிற பிள்ளைகள் இல்லை, களத்தில் தலைவனை தேடுகிற பிள்ளைகள், போர்க்களத்தில் அதுவும் தலைவனை தேடிய பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள். அதனால் அப்படி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. எங்கள் பிள்ளைகள் விஜய் ரசிகர்களாக இருப்பது உண்டு, எங்கள் பிள்ளைகள் கமல் ரசிகர்களாக இருப்பது உண்டு, எங்கள் பிள்ளைகள் அஜித் ரசிகர்களாக இருக்க முடியும். ஆனால் தலைவனாக இருக்க மாட்டாங்க. ரசிப்பார்கள். கலையை பார்த்து விட்டு கலைஞனுக்கும் தலைவனுக்குமான வித்தியாசம் தெரிந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் நான் சொல்கிறேன். முதற்கட்ட நான் கருத்தை எடுத்துக்கிறேன்.